ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெஜ் ரைஸ் செய்ய போகிறோம். எப்படி ஒரு நியூ ஸ்டைலில் செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனலில் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து தேவையான பொருட்கள் வந்து சொல்ல சொன்னீங்க. ஆக்சுவலி என்னால் ஃபுல்லுமே வந்து சொல்ல முடியாது. அந்த குக்கிங்கில் என்னென்ன நான் யூஸ் பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. நான் ஜஸ்ட் எனக்கு என்ன தோணுதோ அந்த டைமுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால் என்னால் ஃபுல்லாக இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் தேவைன்னு வந்து என்னால் சொல்ல முடியாது. ஆனால் மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு இஞ்சி, இந்த அளவுக்கு இஞ்சி வேணும். பீன்ஸ் நல்லா பெருசு பெருசாக அறுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய் அறுத்து வச்சுக்கோங்க. கேப்சிகமும் பெருசு பெருசாக அறுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 போல் வாழைப்பூ மட்டும் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக அறுத்து வச்சுக்கோங்க. இந்த வாழைப்பூலாம் பார்த்தாவே எனக்கு 12th ஞாபகம் தான் வரும். ப்ராக்டிக்கலுக்கு வந்து இதெல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு போய் செய்வேன். ஓகே, இந்த வாழைப்பூவில் இந்த தோலும் இந்த நடுவில் இருக்கிற ஸ்டிக்கும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டேன்னா மிச்சம் எல்லா பார்ட்ஸுமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேரட், ஒரு கேரட் எடுத்துருக்கேன். அது இந்த மாதிரி பெருசு பெருசாக எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். அது பெருசாக எடுத்து வச்சுக்கோங்க. முட்டைக்கோஸ் வந்து இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு பெருசாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பெரிய வானல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 இல்லைனா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் கலந்த கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலையில் 1 கொத்து போட்டுக்கோங்க. இதில் இஞ்சி போட்டுடலாம். அப்புறம் பச்சை மிளகா, புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வாழைப்பூ, அப்புறம் இந்த முட்டைக்கோஸ், பீன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் கேரட். இந்த வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணணும் இல்லை. உங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக வதங்கினா போதும். வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் போட்டுக்கலாம். இதில் வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அப்போதைக்கு என்ன இருக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு பெருங்காயத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இது நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம். ஏன்னா மிளகாய்த்தூள் அதிகமாக இருந்தால் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் போட்டுக்கிட்டேன். மிளகாயோட ஃப்ளேவர் நல்லா இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். அதை வந்து போட்டுருங்க. அரிசி வந்து ஊற வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் வந்து இப்போ நான் இதை மாற்றிக்கிட்டேன். 1 கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் ஊற்றிடுங்க நல்லா. குக்கரில் ஊற்றிட்டு இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டுருங்க. 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம அழகான வெஜ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுலபமாக செய்கிறோம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செய்கிறதுனால கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.